ஹலோ மக்களே, தீபாவளிக்கு எந்த பலகாரம் செய்கிறோமோ இல்லையோ எல்லார் வீட்லையுமே இந்த குலோப் ஜாமுன் கண்டிப்பாக செய்வோம். ஆனால் வழக்கம் போல் வெள்ளச்சக்கரையை பயன்படுத்தாமல் ஆரோக்கியமான நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி செய்யுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம குழந்தைங்களுக்கு வெள்ளச்சக்கரை கலக்காத ஆரோக்கியமான ஸ்வீட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற மன திருப்தி நமக்கு கிடைக்குங்க. இந்த ஆரோக்கியமான குலோப் ஜாமுனுக்கு எப்படி நாட்டு சர்க்கரை ஜீரா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுன் பவுடருக்கு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே 1/2 லிட்டர் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கலந்து நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா போதும், நாட்டு சர்க்கரை ஜீரா ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. இனிமேல் வழக்கம் போல் உருண்டையை எண்ணெயில் பொரித்து ஆறின உடனே ஜீராவில் போட்டுட்டிங்கன்னா ஸ்வீட் அண்ட் ஹெல்த்தியான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிருங்க. இந்த குலோப் ஜாமுன் சுகர் பேஷண்ட் கூட தைரியமாக சாப்பிட்லாம். ஆனால் நாட்டு சக்கரையில் மட்டும் எந்த கலப்படமும் இல்லாமல் இருக்கணும். இந்த கலப்படம் இல்லாத நாட்டு சக்கரை நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. நம்மக்கிட்ட மருந்து போடாத எந்த கலப்படமும் கலக்காத நாட்டு சக்கரை, குண்டு வெல்லம், அச்சு வெல்லம், ஒரிஜினல் பனங்கருப்பட்டி கிடைக்குங்க. வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.